பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியும்னா. ஏன்னா நான் தான் தப்பு பண்ணிட்டேன்னு எல்லாரும் முடிவு பண்ணிட்டாங்க. ஒண்ணு புரிஞ்சதுன்னா, ஒரு பொண்ணுக்கு இப்படி நடக்கிறப்ப அப்போ கிடைக்கிற வலியை விட அந்த ஊர்லயே வாழ்ற வலி தானே ரொம்ப அதிகம். அப்படி ஒண்ணு நடக்கிறப்பவே செத்து போயிட்டா போராட்டம் எல்லாம் பண்ணுவாங்க. அதுவே உயிரோட வந்துட்டா அவளை பேசியே சாகடிச்சிருவாங்க. நந்தினி, டிஸ்மிஸ் ஆர்டர்லாம் ரெடி பண்ணிட்டாங்கம்மா. அப்புறம் நான் தான் சண்டை போட்டு படிக்கிற பொண்ணு வாழ்க்கையை கெடுத்துறாதீங்க, அவங்க அப்பா உசுரையே விட்டுருவாருன்னு சொல்லி வச்சிருக்கேன். நீ எதுக்கும் பயப்படாத, கிளம்பி இங்க வந்துரு, சரியா? ஹலோ நந்தினி. சரிங்க சார். இப்ப எனக்கு ரெண்டே வழிதானா இருக்கு. ஒண்ணு, படிப்பை விட்டுறக்கூடாதுன்னு அவன் சொல்றதெல்லாம் கேட்கணும். இல்ல மானண்டா முக்கியம்னு வீட்டுக்கு பாரமா அப்பா அம்மாவை கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி நேரத்துல ஒரு பொண்ணுக்கு என்னன்னா தோணும்? சத்தமே இல்லாம இந்த உலகத்தை விட்டு போயிடணும் தானா? அதான் இந்த மேஜிக் பால்ல எழுதிட்டு செத்துடலான்னு முடிவு பண்ணேன். என்ன நந்தினி பேசுற? செத்துட்டு எல்லாம் சரியாயிருமா? அந்த நான் என்ன பண்ணுமோ பண்ணலாம், ஆனா அது அப்புறம். முதல்ல நீ வீட்டுக்கு கிளம்பு. உங்க அப்பா அம்மா ஆல்ரெடி பயந்துருப்பாங்க. நாளைக்கு நான் வீட்டுல வந்து